உங்களில் நோன்பு வைத்தவர் யார் என்று கேட்டார்கள். அதற்கு ஒரு சஹாபி எழுந்து சொன்னார், நான் நோன்பு வைத்தேன். மீண்டும் கேட்டார்கள், உங்களில் இன்று ஜனாஸா தொழுகைகளில் கலந்து கொண்டவர் யார்? இந்த சஹாபி மீண்டும் சொன்னார், நான் கலந்து கொண்டேன். மீண்டும் கேட்டார்கள், உங்களில் இன்று நோயாளியை தரிசித்தவர் யார்? ஒரு அந்த அதே சஹாபி மீண்டும் சொன்னார், நான் தரிசித்தேன். அவர்கள் கூறினார்கள், இந்த நற்செயல் முழுவதும் ஒரு நபரில் ஒன்று சேர்ந்தால் அந்த நபர் சொர்க்கம் போவது கட்டாயமாகிவிட்டது. அந்த சஹாபி யார் தெரியுமா? முதல் ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நாயகத்தின் பிறப்பிலிருந்து 3 வருடங்களுக்கு பிறகு மக்காவில் பிறந்தார்கள். குறைஷ் குடும்பத்தில் பனு தைம் வம்சத்தில் அபு முஹாஃபத் உம்முல் ஹைர் தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார்கள். அப்துல்லா தான் அவருடைய இயற்பெயர். சிறு வயதிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தோழராக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைத்த போது முதலாவதாக இஸ்லாத்தை தழுவினார்கள். எல்லா சிரமமான கட்டங்களிலும் அவர்களோடு இருந்தார்கள். பணத்தாலும் உடலாலும் நபி அவர்களுக்கு உதவி புரிந்தார்கள். ஹிஜ்ரி கொகையில் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தார்கள். ஒரே தோழராக இருந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு உட்பட 7 அடிமைகளை விலைக்கு வாங்கி விடுதலை செய்து கொடுமையிலிருந்து காப்பாற்றினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான போது அவர்களை அடக்கம் செய்வதற்கு முன்பே பனு தைம் வம்சத்தில் இரண்டாம் வருடம் 15ஆம் நாளில் அவர்கள் நீண்ட காய்ச்சலை தொடர்ந்து வஃபாத்தானார்கள். அப்போது அவர்களுக்கு 63 வயது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. நிறைவு விழாவானது ஆரம்பமாகிறது. நபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்-ஃபாத்திஹா. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم. قل اعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق اذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد اذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل اعوذ برب الناس ملك الناس اله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. اللهم صل صلاة كاملة وسلم سلاما تاما على سيدنا محمد الذي تنحل به العقد وتنفرج به الكرب وبه العوائج
وتنال بالروائب وحسن الخواتم فيستسقى الغمام بوجهه الكريم على آله وصحبه في كل لمحة ونفس بأهلك المهضوم لك. اللهم بارك لنا في كل أمورنا، اللهم بارك لنا في اجتماعنا، اللهم بارك لنا في كل أمورنا يا رب العالمين. اللهم اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولأخواتنا ولإخواننا ولمن أحب أحسن إلينا يا رب العالمين. اللهم ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. آمين برحمتك يا أرحم الراحمين. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மதரசா ஆசிரியர் சங்கத்தின் மாநில தலைவர் மௌலவி அப்துல் நாசர் நிஷாமி ஹசரத் அவர்கள், மேலும் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அழகா பெருமக்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், மாணவ மாணவிகள், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் கடந்த ஒரு வருட காலமாக அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நம்முடைய தாருல் ஹபீப் மதரசாவானது ஹிஃபுல் பிரிவு, முபல்லிகா ஆலிமா சனது பெறும் நிஸ்வான் பிரிவு, எல்கேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரையிலும் இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இஸ்லாமிக் எஜுகேஷனல் போர்ட் ஆஃப் இந்தியா சிலபஸின் படியிலான மக்தப் மதரசாக்கள் வாயிலாக 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் அட்மிஷன் பெற்றிருக்கிறார்கள். அதிலே வழமையாக 85க்கும் அதிகமான குழந்தைகள் மதரசாவிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் காலை 10 மணியிலிருந்து 3 பிரிவுகளாக மதரசா குழந்தைகளுடைய போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த சம்மர் மே மாதத்திலே விடுமுறையின் போது ஆரம்பிக்கப்பட்ட போட்டிகள் வாரந்தோறுமாக நடக்கப்பட்டு 3 மாதங்களாக பல போட்டிகள் 50க்கும் மேற்பட்ட போட்டிகள் நடத்தப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதனுடைய ஸ்டேஜ் புரோகிராம்கள் தான் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைவர்களையும் இந்த நிகழ்விற்கு கண்ணியத்தோடு அழைத்துக் கொள்கின்றோம். அனைத்தும் அல்லாஹ்வுடைய அருளாலும் பெரியோர்களுடைய துஆ பரக்கத்தாலும் நல்லுள்ளங்களின் உதவியாலும் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பாலும் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் இந்த மதரசா இந்த அளவுக்கு சிறப்பாக ஆகுவதற்கு காரணக்காரர்களாக இருந்தார்களோ அனைவர்களுக்கும் அல்லாஹ் கயிறையும் பரக்கத்தையும் அதிகப்படுத்தி தருவானாக. நமது பள்ளிவாசலுடைய முத்தவல்லி ஹாஜி ஹுசைன் சாஹிப் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். நம்முடைய மதரசாவிற்கு எல்லா விதமான உதவி ஒத்துழைப்புகளையும் வழங்கக்கூடிய முபீன் பாய் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். நமது மதரசாவின் தலைவர் அஷ்ரஃப் அலி பாய் அவர்கள் மேடையில் இருக்கிறார்கள். ஏனைய நிர்வாக பெருமக்கள் முஹியுத்தீன் குட்டி சத்தாஃபி ஹசரத் கமருத்தீன் பாய் அவர்கள், மதரசாவுடைய ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் அலி சாதி உஸ்தாத், மேலாளர் ஃபாரூக் சாதி உஸ்தாத், சிறப்பு ஆசிரியர் அன்சாரி காதிரி ஹசரத், ஹிஃபுல் பிரிவின் ஆசிரியர் மெஜஸ்டிக் பள்ளி வாசலுடைய இமாம் மௌலவி இஸ்மத்துல்லா
கான் ஹஜரத் அவர்கள் அனைவரும் இங்கு இருக்கிறார்கள். நம்முடைய பள்ளிவாசலுடைய பேஷிமாம் நமக்காக சிறப்புரையாற்றுவதற்காக நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அனைவர்களையும் கண்ணியத்தோடு மிக்க மரியாதையோடு அழைத்துக் கொள்கின்றோம். அனைத்து குழந்தைகளும் பேசாமல் பொறுமை காத்து மிகவும் அமைதியோடு இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும். பெற்றோர்களும் தாய்மார்களும் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பமாக ஹிஃபுல் பிரிவின் உஸ்தாத் இஸ்மத்துல்லா ஹாஃபிஸ் அவர்கள் கிராஅத் ஓதி இந்த சபையை அலங்கரிப்பார். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين. ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. صدق الله العظيم. அல்லாஹுடைய அருள்மீதும் குர்ஆன் ஷரீஃபை ஓதி நம்முடைய சபையை அலங்கரித்து
வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை ஏற்றுக்கொள்வானாக. மூத்து வரையிலும் ஏராளமான பிள்ளைகளை ஹாஃபிலாக்களாக ஹாஃபில்களாக உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ். அடுத்தபடியாக துவக்க உரையாற்றுவதற்காக குட்டி மர்க்கசுடைய பொதுச் செயலாளர் மதரசா ஆசிரியர் சங்கத்தின் மாநில தலைவர் மௌலானா அப்துல் நாசர் இஸ்லாமி ஹசரத் அவர்களை தங்களைத்தோடு அழைத்துக் கொள்கின்றோம். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وهاديا ومرشدا. وقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد: ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. صدق الله مولانا العلي العظيم. وقال نبينا وحبيبنا محمد رسول الله صلى الله عليه وسلم: مروا أولادكم بالصلاة إذا بلغوا 7 سنين واضربوهم عليها إذا بلغوا 10 سنين وفرقوهن في المضاجع. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் குறித்தான உலமா பெருமக்கள், பள்ளிவாசல் நிர்வாகிகள் மற்றும் உமராக்கள், சகோதர சகோதரிகள், பாசத்துக்குரிய குழந்தை செல்வங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவர்களையும் இன்று ஒன்று சேர்ந்தது போல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிவாரிலாக சுவனத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு அனைவருக்கும் தந்து பேசுவானாக என்ற துஆவோடு மிக சிறப்பான இந்த மஜ்லிஸில் சிறப்பு மிக்கதான பயான் நிகழ்ச்சி நமது பேசிமா நடத்த வேண்டியிருக்கின்றது. அதுக்கு முன்னாக ஓரிரு வார்த்தைகள் மட்டும் கூறி இன்ஷா அல்லாஹ் விடைபெறுகிறேன். ஹஸரத் இப்ராஹிம் சகாஃபி அவர்கள் வரவேற்புரை சொன்ன பொழுது மദ്രസാவில் தாருல் ஹபீப் மദ്രസാவில் 85க்கும் பேர் வரக்கூடியதான மாணவ மாணவிகள் இஸ்லாத்துடைய கல்விகள் பயின்று வருகின்றார்கள் என்ற செய்தியை தெரிவித்தார்கள். அல்லாஹ்வுக்காக செயல்படக்கூடியதான ஹஸ்ரத்துமார்கள், நிர்வாகிகள், அவர்களுக்கு அனைவர்களுக்கும் அல்லாஹ் தகுந்த நற்பலனை அல்லாஹ் இம்மையிலையும் மறுமையிலையும் அல்லாஹ் வழங்குவானாக. கண்ணியம் கொண்டவர்களே, மார்க்கத்துடைய கல்வியை கற்றுக் கொடுப்பது மிக சிறந்த விஷயமாகும். அதிகமாக இங்கே தாய்மார்கள் வருகை தந்ததின் காரணமாக பர்க்கத்துக்காக ஒரு ஹதீஸ் மட்டும் சொல்லி நான் நிறுத்துகிறேன். குழந்தைகளை மார்க்கத்துடைய அடிப்படையில் வளர்த்த வேண்டியதும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல மரியாதைகளும் ஒழுக்கங்களும் எல்லாம் கற்பித்து கொடுக்க வேண்டியதும் நாம் புரிந்தது வைத்தது போல ஹஸரத்துமார்களுடைய தொழில் அல்ல. மாறாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு பேரண்ட்ஸ் மீது கடமையாக்கப்பட்டதான காரியமாகும். அது இஸ்லாத்துடைய ஷரியா, அதுதான் நமக்கு வழிகாட்டுகின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு தாய் தந்தையுடைய கடமைகளை எடுத்து சொல்லும் பொழுது, ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த பேரண்ட்ஸ் மீது கடமையான விஷயம், அந்த குழந்தைக்கு நல்ல பேர்கள், நல்ல பேர் சூடுவதும், அந்த குழந்தைக்கு
நல்ல அதவை கற்பித்துக் கொடுப்பதும் ஒவ்வொரு தாய் தந்தையார் மீது கடமையாகும் என்று சொன்னார்கள் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, குழந்தைகளை நாம் வளர்த்தும் பொழுது எந்த இஸ்லாத்துடைய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு 7 வயதாகும் பொழுதே அந்த குழந்தைகளோடு தொழுகையை கொண்டு நீங்கள் ஏவுங்கள் என்று சொன்னால் தொழுகை மட்டும் சொல்லிக் கொடுங்கள் என்று மீனிங் இல்லை. அதுக்கு தொழுகையும் அதோடு சார்ந்த ஷரியத்துல் இஸ்லாமுடைய என்ன சட்ட திட்டங்கள் இருக்கின்றதோ, ஒரு முஸ்லிமாக வாழ்வதற்காக ஒவ்வொரு குழந்தைகளும் என்னதெல்லாம் படிக்க வேண்டுமோ அதை முழுமையாக பேரண்ட்ஸ் தான் குழந்தைகளுக்கு 7 வயதிலிருந்து கற்பித்துக் கொடுக்க வேண்டும். 3 வருடம் ட்ரைனிங்காக அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து 10 வயதாயும் அந்த தொழுகை மற்றும் இஸ்லாத்துடைய காரியங்கள், நோன்பு மற்ற அனைத்து காரியங்களும் அவர்கள் செய்யாவிட்டால் அந்த குழந்தைகளை நீங்கள் அடிக்க வேண்டும் என்று கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இது ஒவ்வொரு தாய் தந்தையாருடைய மீதும் கடமையாகும். அந்த கடமைகள் நிறைவு செய்வதற்கு நமக்கு நேரமும் அதுக்கு தகுந்த கல்வியும் இல்லாததின் அடிப்படையில தான் கண்ணியத்தோட ஒரு உலமாக்களை அதனுடைய பொறுப்பு கொடுப்பது என்று நாம் புரிய வேண்டும். பேரண்ட்ஸ் ஆகிய நாம் நடத்த வேண்டியதான நிறைய காரியங்கள், அதுவா சுருக்கமாக சொல்லிவிட்டால் அதிகமாக பேசுவதற்கு நேரம் இல்லை. சுருக்கமாக சொல்லிவிட்டால் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அந்த குழந்தை எப்படி இம்மையில் வாழ வேண்டும் என்றதுக்கான ஒரு ரோல் மாடல் அவர்களுடைய தாயும் தகப்பனுமாக இருக்க வேண்டும் என்று தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தகப்பனை பார்த்துதான் குழந்தைகள் வளர வேண்டும், தாயை பார்த்துதான் குழந்தைகள் வளர வேண்டும். அந்த தாயும் தகப்பனும் ஒரு மதரசாக்கு அனுப்பிவிட்டு எல்லா உஸ்தாத் சொல்லி கொடுத்துருவாங்க, நமக்கு எல்லா பொறுப்பும் அந்த சந்தா கொடுப்பதோட நின்று விட்டது, முடிந்து விட்டது என்று நினைத்து விட்டால் நாம் புரிய வேண்டியதான விஷயம் நிச்சயமாக அதோட முடிவதில்லை. இந்த குழந்தைகள் நாளைக்கு இஸ்லாத்துடைய சரியத்தின் அடிப்படையில் வாழாமல் நாளை மறுமையில் நம்மை சந்திக்கும் பொழுது அவர்கள் ஜஹன்னமுடைய அகலுகாராக மாறிவிட்டிருந்தால் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஜஹன்னமுடைய அகலுகாராக மாறிவிட்டு நாம் இபாதத்துகள் செய்து, தொழுகைகள் செய்து, தான தர்மங்கள் செய்து அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஃபضலினால் நம்ம ஜன்னத்தில் போய்விட்டோம் என்று நினைத்து பாருங்கள். அந்த நேரத்தில் அந்த குழந்தைகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், அந்த குழந்தைகள் அல்லாஹ்வோடு துஆ செய்யுமா, யா அல்லாஹ், நாங்கள் இந்த அதப்பதனத்திற்கு இந்த ஜஹன்னமில் வந்து சேர்வதற்கான காரணம் என்னுடைய தாயும் தந்தையுமாகும். அவர்கள் இஸ்லாத்துடைய அந்த கல்வியை தர வேண்டியதான அந்த நேரத்தில் தரமான கல்வியை எங்களுக்கு போதனம் செய்யாததின் காரணத்தால் தான் நான் தவறுகளில் சென்று அடைந்து விட்டேன். அதன் காரணமாக என்று அந்த குழந்தைகள் அல்லாஹ்வோடு துஆ செய்வார்கள், யா அல்லாஹ், என்னை ஜஹன்னமில் போட்டது எனக்கு விஷயம் இல்லை, ஆனா இதுக்கு காரணமாக நான் மாறிவிடுவதற்கான காரணம் என்னுடைய தாயும் தகப்பனுமாகும். அதனால் என்னுடைய தாயும் தகப்பனுக்கு ஜன்னத்தில் இருக்காங்க, அவங்களை தூக்கி நீ ஜஹன்னமுக்கு வீச வேண்டும். எனக்கு கொடுத்த அதாவை விட 2 மடங்கு அவங்களுக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று அந்த குழந்தைகள் துஆ செய்வார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டினார்கள். அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். அப்படிப்பட்ட குழந்தைகள் நமக்கு தேவையா? தேவையில்லை என்று தான் எல்லாருக்கும் பதில் இருக்கும். நாம் செய்ய வேண்டியது குழந்தைகளுக்கு மார்க்கத்துடைய கல்விகள் எப்போது கற்பிக்க வேண்டுமோ அது ஒழுக்கத்துடைய நல்ல மதரசாக்களை தேர்வு செஞ்சு அந்த மதரசாவிலிருந்து அந்த குழந்தையை இஸ்லாத்துடைய மக்களாக மாற்றி எடுப்பதற்காக நாம் துஆ செய்து கற்பிக்க வேண்டிய முறையில் நாம் செய்ய வேண்டும். எப்போதும் துஆ செய்வதற்காக புனிதமான திருமறை ஷரீஃபை நமக்கு சொல்லி தந்தல்லவா, ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. கண்ணுக்கு குளிர்மையாக கூடியதான மனைவி மக்களை எங்களுக்கு தர வேண்டும் அல்லாஹ் என்று நீங்கள் எப்போதும் துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனுடைய வாயிலாக அதிகமாக பேச விரும்பவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது குழந்தைகளை தீர்வு சரியாவை அனுசரித்து அதன் அடிப்படையில் வாழ வைக்கக்கூடியதான தௌஃபீகை வல்ல ரஹ்மான் நமக்கு அனைவருக்கும் தந்து பேசிவானாக என்று துஆ செய்தவனாக இன்ஷா அல்லாஹ் இந்த விழாவுக்காக யாரெல்லாம் உதவி செய்திருக்காங்களோ
அவர்களுக்கும் இந்த குழந்தைகளை படிக்க வைப்பதற்காக எதெல்லாம் ஆசிரியர்கள் பல வகையிலாக சேவைகள் செய்கின்றார்கள், நிர்வாக பெருமக்கள் சேவைகள் செய்கிறார்கள். அவர்களுடைய அனைத்து சேவைகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நாளை மறுமை வெற்றிக்கு இந்த மദ്രസാக்காக உழைக்கக்கூடியதான அந்த உழைப்பு நாளை மறுமை வெற்றிக்கு ஒரு காரணமாக்கி அல்லாஹ் அமைத்து கொடுப்பானாக. மீண்டும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்திக்கும் வரை தீனுடைய அந்த இல்மை முத்தஅல்லிமீங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தும் தீனுடைய அந்த தஅவத்துடைய பணியில் மௌத்தாகும் வரை நிலை நிற்பதற்கும் ரப்புல் ஆலமீன் நமக்கு அனைவருக்கும் தௌஃபீகை தந்து துணை செய்வானாக என்ற துஆவோடு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹன் முபீனா என்ற குர்ஆனுடைய வசனத்தோடு இந்த விழாவை துவங்கி வைத்ததாக தெரிவித்து வாஹிரு தஅவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஸரத் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் தந்தல் புரிவானாக. தீனுடைய ஹிதமத்திலே ஏராளமான பாக்கியத்தை மென்மேலும் அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவானாக. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இன்றைய நாளில் இந்த விழாவின் உணவை, இரவு உணவை ஹஸரத் அவர்கள் தான் பொருட்படுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய மூத்தான அத்தா மாதாவை ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய மூத்தான அத்தா அம்மாதே போல அவங்களுடைய குடும்பத்தின் மூத்தானவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் இந்த பிஞ்சிலம் குழந்தைகள் இங்கு நபிப்புகழ் மாடிகளை பாடினார்கள், குர்ஆன் ஷரீஃப் ஓதினார்கள், அல்லாஹுவை குறித்து நபிகளாரை குறித்து பேசினார்கள். அனைத்தையும் அல்லாஹ் இதன் காரணமாக அந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் கபரை சுவன பூஞ்சோடையாக ஆக்கி அருள் புரிவானாக. கபரி அவர்களுக்கு ரஹ்மத்தையும் ராகத்தையும் தந்தல் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் மேலும் உங்களுடைய துஆக்களிலே ஹஸரத் அவர்களுடைய பெற்றோர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக நம்முடைய பள்ளிவாசலுடைய தலைமை இமாம் மௌலவி யாசர் நூரானி ஹஸரத் அவர்கள் சிறப்புரையாற்ற கண்ணியத்தோடு அழைத்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய பேச்சினை துவங்குவதற்கு முன்னால் இன்று மக்ரிபுக்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதயமான அந்த மாதத்தின் துவக்கம் என்பதன் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஓரிரு பைத்துகளை பாடி என் உரையை துவங்க ஆசைப்படுகிறேன். சலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா த்வாஹா ரசூலில்லாஹ் சலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா யாசீன் ஹபீபில்லாஹ் அலா யாசீன் ஹபீபில்லாஹ் توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله بأهل البدر يا الله بأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم إنما بعثت ليتمم مكارم الأخلاق أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக.
சாந்தியும் சமாதானமும் அண்ணலம் பெருமான் முத்து முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கே மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய உலமா பெருமக்கள், நிர்வாக பெருமக்கள், இன்னும் ஜமாத்தார்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், சகோதரிகள், தாய்மார்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாத்தினை தெரிவித்தவனாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஓரிரு விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கும் மிகுந்த கண்ணியத்துக்கும் உரித்தானவர்களே, இன்றைய நாள் நம்முடைய வாழ்வில் மிகவும் சிறப்புக்குரிய ஒரு நாள். காரணம் என்னவென்று பார்த்தால், ஹதீஸிலே வருகிறது, ரமலானுடைய பிறை தென்பட்டு விட்டால் அனைவரும் சென்று பாவ மன்னிப்பை கேளுங்கள், உடனடியாக துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்பொழுது அது போன்ற ரமலானுடைய மாதத்திலும் கூட நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம வியாபாரத்தில் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தில், அதுவும் சரியாக பிறை தெரியக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை பரிபூர்ணமாக கபூல் செய்வானாக. அன்பிற்கினியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிடும் பொழுது இன்னமா புஇஸ்து லியுதம்மிம மகாரிமல் அக்லாக் என்று கூறுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகிற்கு அனுப்பப்பட்டதெல்லாம், இங்க இருக்கக்கூடிய மதரசா மாணவர்களாக இருக்கட்டும், எல்லோரும் முஹம்மது என்ற பெயரை கேட்டால் சத்தமாக ஸலவாத் சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த இரைச்சல் நிகழ்வு முடிவு வரை இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிற்கு அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் நற்குணத்தை பரிபூரணப்படுத்துவதற்காகத்தான் என்று கூறுகிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இந்த அகிலத்தாருக்கு ஒரு அருட்கொடையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் அனுப்பியுள்ளேன் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான் என்று சொன்னால், நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற ஒரு தலைவரை இந்த துன்யாவில் அல்ல, ஆகிரத்திலும் கூட தேடி கண்டுபிடிக்க முடியாது. துன்யாவிற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தலைவர், ஆகிரத்திற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தலைவர் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பெருமானாரின் வரலாறு படிக்காத தலைவர்களும் இல்லை, படிக்காதவர்கள் தலைவர்களே இல்லை என்ற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் வெறுமனே பேச்சு ரீதியாக அல்ல, நாம் பார்க்கிறோம். நமக்கு இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் பார்த்தால் அவர்களுடைய சொற்கள் சரியாக இருக்கும், ஆனால் செயல்ல இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் தான் அந்த செயலை செய்துவிட்டு தான் பிறருக்கு அதை சொல்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம். குர்ஆனுடைய வசனம் வருகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தகூலூன மா லா தஃஅலூன். நீங்கள் செய்யாத ஒன்றை மக்களுக்கு சொல்லாதீர்கள் என்று குர்ஆனுடைய வசனம் பேசுகிறது. அப்படி இருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் செய்த எல்லா விஷயங்களையும் இந்த உம்மத்திற்கு சொல்லி சொல்லி நாம் அதை பின்பற்றி விட்டாலே போதுமானது, நமக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிடும் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் நம்முடைய சமூகத்தின் நிலை என்னவாக இருக்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளுக்கு நாள் அல்ல, நிமிடத்திற்கு நிமிடம் அல்ல, ஒரு செகண்டுக்கு செகண்ட் யோசிச்சு நம்முடைய மூச்சு முழுக்க ஸலவாத்தால் நிரப்ப வேண்டும். அப்படி நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதிக் கொண்டிருந்தாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கடன் நடைபெறாது. ஏனென்று சொன்னால் சொர்க்கம் ஒரு மனிதன் உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அமைத்துக் கொள்வதற்கு ஒரு மிக முக்கிய காரியம் ஒரு சொர்க்கம். நம்ம என்ன வேணா சொல்லலாம், சதக்கா செய்யறோம், தொழுகிறோம், ஓதுறோம், இபாதத் செய்யறோம், அல்லாஹ்க்காக செய்யறோம், எல்லாம் எதுக்கு செய்யறோம்? சொர்க்கம் வேண்டும்ங்கிறதுக்காக செய்யறோம். அப்படி இருக்கும் பொழுது கிதாபு ஷரீஃபிலே வருகிறது, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க இஸ்லாத்திற்காக அர்ப்பணித்தால் அவனுக்கு கிடைக்கிற பரிசு சொர்க்கம். ஆனா அந்த சொர்க்கத்திற்கு போய் சொர்க்கத்தெல்லாம் சுத்தி காமிச்சா அதுக்கு அடுத்த பாக்கியம் அவனுக்கு என்ன கிடைக்கிறதுன்னு பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக ரப்புல் ஆலமீனை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு.
அல்லாஹு தாலாவை சந்திக்கிற ஒரு வாய்ப்பை சொர்க்கவாசிகள் பெறுகிறார்கள் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம். அப்போ சொர்க்கவாசிகள் எல்லாம் நேரா போய் அல்லாஹ்வை பார்ப்பாங்க. அல்லாஹ்வை பார்த்தவுடன் சொர்க்கத்தை மறந்துடுவாங்க. யா அல்லாஹ், வாழ்நாள் முழுக்க உன்னை பார்த்துக்கிட்டே நாங்க இருந்தோம், எங்களுக்கு சொர்க்கத்துல எந்த விதமான ஒரு தேவையும் எங்களுக்கு இல்லை, சொர்க்கமே வேணான்னு சொல்லி அல்லாஹ் தாலாவை பார்த்து கொண்டே இருப்பார்கள். அப்ப அல்லாஹ் தாலா கட்டளையிடுவான், இந்த மக்களை எல்லாம் இழுத்து கொண்டு போய் சொர்க்கத்துல போடுங்க. இதனுடைய நோக்கம் என்னவென்று பார்த்தால் சொர்க்கத்தை தாண்டி அல்லாஹ்வினுடைய தரிசனம், இது இரண்டும் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் அவர்கள் பாக்கியசாலிகள். இன்னொரு விஷயத்தையும் அப்படியே ஆப்போசிட்டா வழங்கிக்க. நாளை மறுமை நாள்ல நம்ம பெற்றோர்கள் இருக்கிறோம், பிள்ளைகள் இருக்கிறோம், எல்லோரும் இருக்கிறோம். ஆனால் நாளை மறுமை நாள்ல நம்ம நன்மையை ஒழிச்சு வச்சுக்கிட்டு எங்க நம்ம அத்தா பார்த்துருவாங்களோ, எங்க நம்ம அம்மா பார்த்து நம்மகிட்ட நன்மையை வாங்கிடுவாங்களோ அப்படின்னு பிள்ளைகள் மறைச்சு வச்சிருப்பாங்க. அத்தா அம்மா இங்க குழந்தைங்களை எவ்வளவு பாசமா வளர்த்திருப்பாங்க. மறுமை நாள்ல அவர்களுடைய நன்மை எல்லாம் மறைத்து விட்டு, ஐயோ நம்ம குழந்தைங்க அங்க நிக்குதே, வந்து எங்க நம்ம கிட்ட நன்மையை கேட்டுருமோன்னு பயந்து அவங்க எல்லாம் பதறி அடிச்சு ஓடுவாங்க. குர்ஆனுடைய வசனம், உம்மிஹி வ அபி வ ஸாஹிபத்திஹி லியஹி, பெற்றோர்களாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், அதே போல சகோதரர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், எல்லோரும் ஒருவரை பார்த்து ஒருவர் விரண்டு ஓடுவார்கள். காரணம் என்னவென்று பார்த்தால், எங்க நம்ம கிட்ட இருந்து நன்மையை வாங்கி அவங்க சொர்க்கத்துக்கு போய் நம்ம நரகத்துக்கு போயிருவோமோன்ற ஒரு எண்ணம் அந்த இடத்தில் மஹ்ஷர் மைதானத்திலே தோன்றும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இது இரண்டையும் அப்படியே ஒப்பிட்டு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய இரவுக்கு செல்லுகிறார்கள். சொர்க்கத்தையும் காட்டப்படுகிறது, நரகத்தையும் காட்டப்படுகிறது. சொர்க்கத்தை பார்த்துட்டாங்க. அதை விடவும் சிறப்புக்குரிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா, அல்லாஹ்வை நேரடியாக சந்திப்பது. சொர்க்கத்தை தாண்டி அல்லாஹ்வினுடைய தரிசனம். இது ஒரு மனிதனுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா உலகத்தையே மறந்துடுவாங்க, அல்லாஹ்வை பார்த்தா சொர்க்கத்தை மறந்துடுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தையும் பார்த்தார்கள், 8 சொர்க்கத்தையும் பார்த்தார்கள். அல்லாஹ்வை எந்த விதமான திரையும் இல்லாமல் நேரடியாக சந்தித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹு தஆலா பரிசு கொடுக்கிறான், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, நபியே உங்களுக்கு மீது சலாம் உண்டாவதாக என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தையும் பார்த்துட்டாங்க, அல்லாஹ்வையும் பார்த்துட்டாங்க. உலகத்தையே மறக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்திற்கு உன்னுடைய சலாம் இல்லையான்னு சொல்லி சொர்க்கத்தையே மறந்துடுவோம்னு சொல்லி ஹதீஸ் இருக்கு. என்றாலும் உம்மத்தை மறவாமல் அங்கு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என்று இந்த உம்மத்திற்கும் சேர்த்து சலாத்தினை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் அவங்களுக்கு எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறோம், எவ்வளவு கடமை நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த ரபியுல் அவ்வல் மாதம் ஆரம்பிச்சிருச்சுனாலே அங்கங்க மீலாது விழாக்கள் கொண்டாடுவாங்க. மீலாது விழா கொண்டாடுவது கூடுமா கூடாது? என்ன கேட்டா கூடாது. காரணம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே காந்தல்ல ஒரு மீலாது, பெரிய பள்ளிவாசல்ல ஒரு மீலாது, அங்க ஒரு மீலாது அப்படி புகழப்படக்கூடியவர் அல்ல. சந்து பூந்துல எல்லாம் மீலாது விழாக்கள் கொண்டாட வேண்டும். அப்படி நாம் நாட்கள் முழுக்க நிமிடம் முழுக்க மீலாதுகள் கொண்டாடி கொண்டே இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் பட்ட கடன் முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அப்படியான ஒரு சூழல் நமக்கு இல்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறுவதின் வழியாக அதிகமான ஸலவாத்துகளை நாம் ஓத வேண்டும். எப்படி ரமலான் மாசம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா குர்ஆனுடைய தொடர்பும் குர்ஆனுடைய சிந்தனையும் நமக்கு வருகிறதோ, எப்படி அந்த குர்ஆனுடைய சிந்தனை நமக்கு வருகிறதோ, இந்த மாதத்தில் தான் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது, இந்த குர்ஆனை ஒரு ஹர்ஃபுக்கு பகரமாக ரப்புல் ஆலமீன் 700 நன்மைகளை தருகிறான் என்று நாம் எப்படி அந்த குர்ஆனை ஓதுகிறோமோ, அதை விடவும் சிறப்புகளை இந்த ஸலவாத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் தான் பிறக்கிறார்கள் என்ற காரணத்தினால் ஒரு விஷயங்களை நான் கூறுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததற்கு பின்னால் அவர்களுடைய வரலாறு எழுதப்படவில்லை. பிறப்பதற்கு முன்னாலே வரலாறு எழுதப்பட்ட ஒரு தலைவர் என்று சொன்னால் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். குர்ஆனுடைய வசனம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்கிறார்கள், முஸத்திகல் லிமா பைன யதைய மினத் தௌராத்தி வ முபஷ்ஷிரம் பி ரசூலி யதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத் என்று சொல்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான்,
உங்களுக்கு முன்னால் இருந்த தௌராத்தையும் நீங்கள் உண்மைப்படுத்துங்கள், உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய அஹ்மத் என்று சொல்லக்கூடிய அந்த நபியையும் நீங்கள் உண்மைப்படுத்துங்கள் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை குறித்து குர்ஆனில் குறிப்பிடப்பட்டது என்று சொன்னால் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் அல்லாஹ்ட்ட யாராவது துஆ கேட்டிருக்கோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் பிறக்க வேண்டும் என்று எத்தனையோ நபர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், நான் பெருமானாரின் உம்மத்தில் பிறந்திருக்க வேண்டாமா? கேட்பது யாரு? ஒரு நபி, ஒரு சமூகத்தின் தலைவர். நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் பிறந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று கேட்கிறார்கள். ஆனால் நம்மெல்லாம் யாருமே துவா கேட்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் இருக்கணும்னு துவா கேட்கல. என்றாலும் ரப்புல் ஆலமீன் இப்படி ஒரு சிறப்புக்குரிய ஒரு உம்மத்தில் நம்மை பிறக்க செய்திருக்கிறான் என்று சொன்னால் நம்முடைய வாழ்நாள் முழுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது மூச்சுக்கு மூச்சு ஸலவாத் ஓதி கொண்டு வந்தாலும் நாம் பட்ட கடன் தீராது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமா நம்ம சொல்றோம், நம்ம அத்தா அம்மா சின்ன வயசுல இருந்து நம்மளை வளர்த்து வாலிபமாக்கி நம்மளை ஒரு இடத்துல போய் உட்கார வச்சாங்கன்னா அவர்களுடைய முதுமை காலத்தில் அவர்களை நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் செய்கிறேன் அப்படின்னு எந்த ஒரு பிள்ளையா இருந்தாலும் ஒரு நோக்கம் இருக்கு. ஒரு அத்தா தன்னுடைய மகனை ஃபியூச்சர்ல செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாருன்னா அவன் மூலமாக நான் நாளை நல்லா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும். எல்லா இடத்திலும் ஒரு சுயநலம், பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு சுயநலம் உள்ளுக்குள்ள இருக்கதான் செய்யும். ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பார்க்கவில்லை, நம்மை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கவில்லை. என்றாலும் தன்னுடைய குடும்பத்தை தாண்டி எனக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேகமான துவாவை நான் என்னுடைய உம்மத்திற்கு தான் செய்வேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறினார்கள் என்று சொன்னால் வாழ்நாள் முழுக்க நமக்கான தியாகத்தையே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பேற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் என்ன தியாகம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இப்போ பெண்மணிகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக ஆண்கள் பெண்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க. எப்பவுமே அது தெரிஞ்ச விஷயம் தான். இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் மதரசா மாணவர்கள் அல்ல, மாணவிகள் அல்ல, நாளை சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய தூண்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு காலம் இருந்தது, காந்தல் பகுதி முழுக்க சுன்னத் வல் ஜமாஅத்து கொடி கட்டி பறந்தது. ஆனா அதை நிலைநிறுத்துவதற்கு ஆள் கிடையாது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழலில் அந்த கொடி கட்டி பறக்கக்கூடிய தருணத்தில் இல்லாத ஆட்கள் எல்லாம் இப்ப இருக்கிறாங்க. சுன்னத் வல் ஜமாஅத்தை தேனி பின்பற்றி வாழக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்கள். ஆனால் மாற்று கொள்கை சார்ந்தவர்கள் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கையை இருவழியாக பிரித்ததின் காரணமாக நம்முடைய காந்தல் பகுதி மிகவும் மோசமான நிலையை தாண்டி போய் கொண்டிருக்கிறது. நல்லா பாதுகாப்பானாங்க. இதை ஏன் நான் இங்கு கூறுகிறேன் என்று சொன்னால், ஆண்களினுடைய கடிவாளம் பெண்களிடத்துல இருக்குது. பெண்கள் இங்க இருக்கிறீங்க, இங்க இருக்கக்கூடியவர்களை பார்த்தா காந்தல் எத்தனை சுன்னத் வல் ஜமாஅத்தை சார்ந்தவர்கள் இருப்பாங்க. ஆனா ஆண்களுடைய எண்ணிக்கை ஒரு 10-12. எனவே சொல்ல வருகிற நோக்கம், ஒரு ஆண் சரியாக இருந்தார்கள் என்று சொன்னால் தம்முடைய பிள்ளையை சரி செய்யலாம். ஆனால் ஒரு பெண் சரியாக இருந்தார்கள் என்று சொன்னால் தன்னுடைய கணவனையும் சரி செய்யலாம், தன்னுடைய பிள்ளைகளையும் சரி செய்து அந்த குடும்பத்தையே நேர்வழிக்கு கொண்டு போகலாம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பேற்பட்ட நபி ஓய்வு பெற்ற பொழுதெல்லாம் அவர்களை தூக்கி கொடுத்தவர்கள் அவருடைய மனைவிமார்கள். வஹி வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் வேதனையால் அப்படியே அறைக்குள்ள நுழையிறாங்க. ரொம்ப சங்கடப்பட்டு வராங்க. இவ்வளவு கஷ்டம் என் மேல, என்ன போய் நபின்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? அல்லாஹ் குர்ஆனை என்கிட்ட இறக்குறானே, நான் போய் சொன்னா யாராவது நம்புவாங்களான்னு ரொம்ப வருத்தத்தோட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. நம்முடைய வீட்டு பெண்களா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? ஆமா, நீ நடந்துக்கிறத பொறுத்துதான் ஊர் உலகம் உன்னை நம்பும், நீ கரெக்டா இருந்தீங்கக்கா உன்னை நம்ப போறாங்கன்னு சொல்லி அப்பவே நெகட்டிவா பேசி முடிச்சு விட்டுருப்போம். ஆனால் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் உறவுகளை பேணி வாழ்கிறீர்கள், எல்லோரிடத்திலும் நேர்மையாக இருக்கிறீர்கள், யாராவது கஷ்டம்னு சொன்னா உதவி செய்றீங்க, உங்களை எப்படி இந்த சமூகம் நம்பாமல் போகும் என்று கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஆறுதல் கூறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நுபுவத்தின் வாழ்க்கையை ஆரம்பித்து வைத்தார்கள் என்று சொன்னால், நாம் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அகீதாவை முழு உலகிற்கும் கொண்டு போய் சேர்த்த வேண்டும் என்று சொன்னால் மிக முக்கிய பொறுப்பு தாய்மார்களிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நாம் இங்கிருந்து அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலுல்லாஹ் என்று கூறுகிறோம், அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி என்று கூறுகிறோம். நம்ம இங்க உட்கார்ந்துகிட்டு அங்க சலாம் சொன்னா அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கேட்கும்.
சந்தேகம் வருமா இல்லையா? நாம இங்க இருக்கிறோம், இங்க இருக்கிற பள்ளிவாசலுக்கே நம்ம சொல்ற சலாம் சத்தம் கேட்காது. அப்ப மதீனாவிலே ரவுலா ஷரீஃபில் இருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி நம்முடைய சலாம் கேட்கும் என்று சில கேள்விகள் நம்மகிட்ட இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியான மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தங்குகிறார்கள். மதீனாவிலே இரவு தங்குகிறார்கள். அப்படி தங்கக்கூடிய ஒரு சூழலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு எழுந்திருக்கிறாங்க. தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு எந்திரிச்சு ஒது செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒது செய்ய அப்ப அந்த 3 மணி தஹஜ்ஜுடைய வேளையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல பார்த்து, நுஸிர்த நீ உதவி செய்யப்படுவாய், நுஸிர்த நீ உதவி செய்யப்படுவாய் அப்படின்னு 3 தடவை மேல பார்த்து உதவி செஞ்சுக்கிட்டே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு இருக்காங்க. உள்ள இருந்த மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எந்திரிச்சு வெளியில ஓடிட்டாங்க. என்னடா அந்த பக்கம் யாருமே இல்லையே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியா பேசிட்டு இருக்காங்க, என்ன விஷயமா இருக்கும்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போய், யா ரசூலல்லாஹ் காலையில தஹஜ்ஜுத் உது செஞ்சுட்டு இருந்தீங்க, செய்ய யாரையோ பார்த்து என்னமோ பேசிட்டு இருந்தீங்களே, என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருக்கிறார்கள். என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? என்னுடைய தோழர் ஒருவர் குறைஷிகளால் துன்புறுத்தப்பட்டு மக்கா மாநகரத்தில் இருந்து யா ரசூலல்லாஹ் என்று கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் என்று மக்காவில் இருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நான் கேட்டு அவருக்கு நான் பதில் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்று சொன்னால், மக்காவிலிருந்து சொல்லக்கூடிய ஒருவருடைய குரலை மதீனாவிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்னமும் அறிவியல் ரீதியாகவும் நாம் பார்க்கிறோம், நிறைய நபர்கள் சொல்லியும் கேட்டிருக்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுதாவுக்குள் இன்னும் ஆள் நடமாட்டம் இருக்கக்கூடிய அந்த சத்தம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்றெல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் சொல்லக்கூடிய அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, அஸ்ஸலாமு அலைக்க ஸைனுல் அன்பியா என்கிற வார்த்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதுகளில் சென்று விடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மிஅராஜுடைய இரவில் எல்லோரும் மறந்து விடுவோம் என்ற எண்ணத்திலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்காக அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு என்ற வார்த்தைக்கு பின்னால் அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என்று நமக்கு அந்த சலாமை வாங்கி கொடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இங்கிருந்து நாம் வாழ்நாள் முழுக்க யா நபி ஸலாமு அலைக்கும், யா ரசூல் ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, அஸ்ஸலாமு அலைக்க ஸைனுல் அன்பியா என்று எவ்வளவு சலாம்களை நாம் எத்தி வைத்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கி கொடுத்த அந்த ஒரு சலாமிற்கு நம்முடைய கோடான கோடி சலவாத்துகள் நிகராகாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் சொல்ல வருகிற நோக்கம் என்னவென்று பார்த்தால், இனி வரக்கூடிய காலம் கலிகாலம். ஏனென்று பார்த்தால், அரசியல் ரீதியாகவும் சரி, நம்முடைய மார்க்கம் ரீதியாகவும் சரி, இஸ்லாமியர்கள் தோன்று போய் இருக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த இஸ்லாத்தை நிலைநிறுத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு யாரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால், வருங்கால இளைஞர்களுக்கு இருக்கிறது. அந்த இளைஞர்களுக்கு கொடுக்கின்ற கல்வி தரமானதாகவும் சரியானதாகவும் இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் சென்று ஓதுகிற இடம் சரியாக இருக்கிறதா பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும். அவர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது? மார்க்க கல்வியில் தேர்ச்சி பெறுகிறார்களா? ஸ்கூலா இருந்தாக்கா 10th பப்ளிக் 12th பப்ளிக் மார்க்கை வச்சு நம்ம கண்காணிச்சுக்கிறோம். ஆனால் மதரசாவை பொறுத்தளவிற்கு ஆசிரியர் கையில் நாம் ஒப்படைத்து விட்டோம். இனி அவங்களாச்சு பசங்களாச்சுன்னு சொல்லி பெற்றோர்கள் விலகிவிடக் கூடாது. நாம் முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் குழந்தைகளின் 2ஆம் ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் குழந்தைகளின் 2ஆம் பெற்றோர்கள். இப்படி ஒரு கட்டமைப்பில் பிள்ளைகள் சென்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் போய் சேருகிற இடம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸாக இருக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் நம்முடைய பிள்ளைகளுடைய சூழல், குறிப்பாக நம்முடைய காந்தல் மக்களுடைய அந்த வாலிப செல்வங்களினுடைய ஒரு சூழல் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அவர்களுடைய ஹேர் ஸ்டைலை பார்த்தாலே தலை சுத்தி, அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பார்த்தா மிகவும் மோசமா இருக்கும். பிள்ளைகளுக்கு நாம் முதலில் கற்றுக் கொடுக்க வேண்டியவை நம்முடைய ஆடைகளாக இருக்கட்டும், நம்முடைய முகங்களாக இருக்கட்டும், நம்முடைய முடிகளாக இருக்கட்டும், அதை நாம் சரி செய்ய வேண்டும். அதை பார்த்து பிற வாலிப பெருமக்கள், பிற மாற்று மதத்தவர்கள் எல்லாம் இப்படி இஸ்லாமிய மார்க்கம் இவ்வளவு டீசெண்டா சொல்லி தருது, நாமும் அந்த மார்க்கத்தை கழுவ வேண்டும் என்ற எண்ணம் பிற மக்களுக்கு வர வேண்டும். ஆனால் நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுடைய நிலை எப்படி இருக்கிறது? கிழிஞ்ச சட்டை தான் போடுவேன்றாங்க, கிழிஞ்ச பேண்டை தான் போடுவேன்றாங்க, முடி இங்க கொஞ்சம் குறண்டு வேண்டாங்க, இங்க கொஞ்சம் குறண்டு வேணுவாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை கூறுகிறேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாமிய உம்மத்துக்கு சொல்லிக் கொடுத்தது, யாரும் ரொம்ப மோசமா இருக்காதீங்க, ரொம்ப ஏழ்மையான துணியை போட்டுக்கிட்டு
பார்த்தாலே பக்கீர் மாதிரிலாம் இருக்காது. பார்க்கிறோமா, நம்மை பார்த்தவுடன் ஒரு கண்ணியம் வர வேண்டும். நம்முடைய ஆடைகள் உயர்தரமாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தது, தாடி இருக்கா தாடியை கண்ணியப்படுத்துங்க, முடி இருக்கா முடிய அழகா சீவி அதை கண்ணியப்படுத்துங்க. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முழு உம்மத்திற்கும் ஸ்டைலா வாழ்க்கை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. என்றாலும் நம்முடைய சமூக பெருமக்கள் மாற்று மதத்தவர்களை பார்த்து, மாற்று மத நண்பர்களை பார்த்து கிழிஞ்ச பேண்ட் தான் வேணும், கிழிஞ்ச சட்டை தான் வேணும், நம்பி இப்படிதான் வெட்டுவேன்னு சொல்லி ஒரு நாள் அந்த மாதிரி முடி வெட்டி நம்முடைய வீட்டில் அந்த குழந்தை இருந்துச்சுன்னு சொன்னா பெற்றோர்களுடைய கண்ட்ரோல்ல இருந்து அந்த குழந்தை வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்படி சிறு சிறிய விஷயங்கள் அப்படியே அந்த குழந்தைகளை எப்படி மாற்றும் என்று சொன்னால், தன்னுடைய உடையை நான் தான் தேர்ந்தெடுப்பேன், என்னுடைய முடியினுடைய அழகை நான் தான் தேர்ந்தெடுப்பேன். அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய வாலிப பெருமக்கள் எனக்கு நாளை வரக்கூடிய பெண்ணையும் நான் தான் தேர்ந்தெடுப்பேன், எனக்கு வரக்கூடிய கணவனையும் நான் தான் தேர்ந்தெடுப்பேன் என்ற நிலையில் போய் தள்ளப்படுகிறார்கள். அதிலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, ஒரு பக்கம் அனுசரித்து போய்க்கலாம், இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அனுசரித்து போய்க்கலாம். ஆனால் மாற்று மதத்தவர்களை கூட்டிட்டு வந்து இவர்களோடு தான் நான் வாழப் போகிறேன் என்று நம்முடைய இஸ்லாமிய பெண்களாக இருக்கட்டும், இஸ்லாமிய ஆண்களாக இருக்கட்டும் வந்து நிற்கக்கூடிய அந்த நிலைக்கு காரணம் பெற்றோர்கள் தான் என்பதில் சிறிதளவும் சந்தேகம் கிடையாது. சொல்ல வருகிற நோக்கம், ஆரம்பத்திலேயே அவங்க ஸ்டைலா நம்ம தலையை எப்படியோ வெட்டிட்டு போய்க்கோன்னு விட்டுட்டோன்னு வைங்களே, என்ன பேண்ட் வேணாலும் போட்டுக்கங்க, என்ன சட்டை வேணாலும் போட்டுக்கங்க, அவங்க விருப்பத்துக்கு விட்டா அவங்க விருப்பத்துக்கு தான் பிள்ளையை கூட்டிட்டு வருவாங்க, அவங்க விருப்பத்துக்கு தான் பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் திடீர்னு தகப்பன்களுக்கு எல்லாம் என்ன ஆகும்னு சொன்னா பாசம் வந்து கண்ணை மறைச்சிடும். ஆஹா, சின்ன வயசுல இருந்து அந்த பிள்ளையை நம்ம வளர்த்திட்டோமே, அது ஆசைப்பட்ட இடத்துக்கு கட்டி கொடுக்கலாம்னு சொல்லி கட்டி கொடுத்து அந்த குழந்தை சீரழிகிறதெல்லாம் பார்த்து எவ்வளவோ பெற்றோர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். இந்த இடையூறு எல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டத்தில் இருந்து நம்முடைய மஹல்லாவில் அறவே இருக்கக்கூடாது. ஏன் நான் குறிப்பிட்டு கூறுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய மஹல்லாவில் மற்ற மஹல்லாவை ஒப்பிட்டு நம்முடைய மஹல்லாவில் இது போன்ற திருமணங்கள் ஏராளமாக நடக்கிறது, ஏராளமான திருமணங்கள் இப்படி நடைபெறுகிறது. எனவே இங்கு இருக்கக்கூடிய வாலிப பெருமக்களை உருவாக்குகிற பெற்றோர்கள் நிச்சயமாக அவங்களுடைய இஷ்டத்துக்கு விடலாம். எந்த விஷயம் மார்க்க கல்வி, உலக கல்வி, அவருடைய கல்வி விஷயத்தை விடலாமே தவிர்த்து மற்ற எல்லா கண்ட்ரோலையும் உங்களுடைய கைக்குள் வைக்க வேண்டும். எப்படி இந்த பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது இந்த மதரசாவில் பட்டம் பெறக்கூடியவர்கள் அதிலும் ஒரு பெண் ஹாஃபிதா, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் கபூல் செய்வானாக, ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் இந்த உம்மத்தினுடைய முதல் ஹாஃபிதா என்று சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி உமர் ரலியல்லாஹுடைய மகள். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம்முடைய மஹல்லாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த பெற்றோர்கள் பாக்கியசாலிகள் என்பதில் சந்தேகம் கிடையாது. காரணம் என்னவென்று பார்த்தால், ஒரு ஹாஃபில், குர்ஆனை மனனம் செய்த ஒரு ஹாஃபில் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை மாத்திரமல்ல, கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை யாரை வேணாலும் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போன ரப்புல் ஆலமீன் அனுப்பிச்சு விட்டுருவான். இங்க என்ன நம்ம ஸ்டேஜ் போட்டு அவங்களை கண்ணியப்படுத்துறது? ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளிலே அந்த ஹாஃபிலினுடைய தலையிலே கிரீடத்தை அணிந்து எல்லோரும் கேட்பாங்க, என்ன நாங்க இத்தனை பேர் இருக்கிறோம், தொழுதோம், ஓதுனோம், சக்காத்து கொடுத்தோம், ஹஜ்ஜி செஞ்சோம், எல்லாம் செஞ்சோமே, நாங்கெல்லாம் ஒரு ஓரமா தான் நிக்கிறோம், அதே நான் கிரீடம் மினுக்க ஒருத்தர் போட்டு நிக்க வச்சிருக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மலக்குமார்கள் சொல்வார்களாம், குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்களையும் ஹாஃபிலாக்களையும் பெற்ற பெற்றோர்கள் அவர்கள் என்று அந்த நாளை மறுமை நாளிலே மஹ்ஷருடைய வேளையிலே அல்லாஹ் தஆலா அவர்களை கண்ணியப்படுத்துவான் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளையும் முடிந்த அளவுக்கு ஹாஃபிலாக ஆக்குவதற்கு நாம் முற்பட வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்வானாக. குறிப்பாக ஆண் பிள்ளைகள் சாதாரண விஷயம், இப்ப இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் எல்லாம் வளர்ச்சி, அட்வான்ஸ் டெக்னாலஜியில நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி அதிகமாக தான் ஆகிட்டு போகுது. ஒரு காலகட்டம் இருந்தது, 3 வருடங்கள் 4 வருடங்கள் குர்ஆனை மனனம் செய்து முடிப்பதற்கு 4 வருடம் 5 வருடம் அப்படியே கஷ்டப்பட்டு ஊரை விட்டு ஊர் போகணும், நாடை விட்டு நாடு போகணும், அப்படி போய் கல்வியை கற்று வர வேண்டும். முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி क़த்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் தன்னுடைய தாயார் கல்வி கற்று வர சொல்லி 40 தீனார் கையில கொடுத்து அனுப்பிச்சு வச்சுட்டாங்க, நாட்டை விட்டு நாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அப்படியான ஒரு சூழல் எல்லாம் இது கிடையாது. ஊட்டி மக்களா காந்தலுக்குள்ளேயே ஹிப்ஸ் மதரசா ஆரம்பிக்கிறாங்க, காந்தல்லையே ஹிப்ஸ் ஓதுறாங்க, காலையில போய் மனப்பாடம் பண்றாங்க, சாயந்தரம் பாடத்தை சொல்றாங்க, வீட்டுல வந்து சேர்ந்துடுறாங்க. இப்ப இதுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷனுக்கு இருந்த அந்த கவலை இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு கிடையாது. எனவே பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகள் IAS ஆகணும், IPS ஆகணும், எல்லாம் ஆக வேண்டும், நிச்சயமாக ஆக வேண்டும். அது கூடவே
ஹாஃபிலும் ஆக வேண்டும், ஆலிமும் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் நம்முடைய மனதில் கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் தஆலா இன்று பட்டம் பெறக்கூடிய பிள்ளைகளை அல்லாஹ் சாலிஹான பிள்ளைகளாக ஆக்குவானாக. அவர்களுடைய பெற்றோர்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை வழங்கிடுவானாக. அவர்களின் மூலமாக இந்த மஹல்லாவிற்கு ரப்புல் ஆலமீன் வெளிச்சத்தை ஏற்படுத்தி தந்தல் புரிவானாக. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மிகவும் அற்புதமான நாம் அறிந்திருக்க வேண்டிய பல தகவல்களை ஹஸரத் அவர்கள் தன்னுடைய அறிவு களஞ்சியத்திலிருந்து எடுத்து நமக்கு பங்கிட்டு அளித்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் ஏராளமான சங்கமங்களிலே இது போன்ற ஏராளமான மக்களுக்கு நல்ல உபதேசம் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீகை அதிகப்படுத்தி தருவானாக. அல்லாஹ் ஹஸரத் அவர்களுடைய ஹிதமத்துக்களை கபூல் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் பரிசளிப்பு நிகழ்வுகளானது ஆரம்பமாக பெயிண்டிங். ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டு முஹம்மது அனூஃப். பரிசளிப்பதற்காக பள்ளிவாசலுடைய முத்தவல்லி ஹுசைன் பாய் அவர்களை கண்ணீரோடு அழைத்துக் கொள்கின்றோம். அனூஃப் செகண்ட் பிரைஸ் ஷாஹில் வரலன்னு நினைக்கிறேன். இறங்கிக்கணும். மூன்றாவது பரிசு முகமது அயான். எஸ் முகமது அயான். நீங்க வாங்கிக்கோங்க. அடுத்தபடியாக பலூன் பிரேக்கிங். ஃபர்ஸ்ட் பிரைஸ் எஸ் அயான். முகமது அயான் தானே? சரி, அல்லாஹ் செகண்ட் பிரைஸ் முகமது ரயீஸ். Third prize goes to Adam Hadi. Sir, Arabic handwriting. First prize Muhammad Junaid. Second prize, Arabic reading. First prize Muhammad Junaid. Second prize Muhammad Fayaz. பரிசளிக்க பள்ளிவாசலுடைய செக்ரட்டரி அமீர் சாஹிப் அவர்களை கண்ணியத்தோடு அழைத்துக் கொள்கின்றோம். Third prize goes to Muhammad Danish. மூணு பேர் Danish. Memory test. First prize Muhammad Ra'is. Second prize Muhammad Anuf. Third prize Rifaz. Danish prize. Anuf. Memory test. Third. Rifaz third. Anuf second. Sorry. Quiz competition. First prize Muhammad Rifaz. Muhammad Rifaz. Second prize Muhammad Anuf.
Muhammad Anuf. Third place Danish. Third place Danish. Kalima, first place, yes, Muhammad Ayan. Yes, Muhammad Ayan. Yes, Muhammad Ayan. Same Dayanilla. Study Muhammad. Entayan Kalima. Shafi al-Tabiyah. Rayan. Tabang semua. هذه الدعوة التامة والصلاة القائمة آتي سيدنا محمد الوسيلة والفضيلة والدرجة العافية وبعثه مقام محمود الذي فقره كنا شفاعته يوم القيامة في لا تخلف الميعاد. إن شاء الله நம்முடைய இஃபுல் பிரிவில் உஸ்தாத் இஸ்மத்துல்லாஹ் ஹஸ்ரத் அவர்கள் கண்ணியப்படுத்தப்படுகிறார்கள். இஸ்மத்துல்லாஹ் ஹஸ்ரத் அவங்க பள்ளிவாசல் போகிறதுக்கு நேரமாயிடுச்சு. நம்முடைய பள்ளிவாசலி முத்தவல்லி செக்ரட்டரி இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஹாஃபிலா மக்களை தயாராக்கக்கூடியவர்கள் ஹஸ்ரத் அவங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். Inshallah, Kalima, first place, Muhammad Ayan, itu Ayan betul. Bashir Bhai dari Ayan, Alhamdulillah. Second place, Kalima second, Muhammad Junaid. Third place Shahid. Dua में मेरी first place Shahid Dua. Mustafa Badi क्या Dua में मेरी first place Rifaz. Second place Muhammad Anuf. Rifaz. First place, second place, Muhammad Anuf.
Third prize, Danish. Quiz competition, first prize, Rifaz. Second prize, Muhammad Nabil. Inshallah. Third prize, Shahil. Is third prize Shahil. Inshallah, அடுத்தபடியாக நம்முடைய இப்ராஹிம் சாஹிப் அவர்கள் பரிசளிப்பார்கள். ஜூனியர் சூரா மெமரி ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் வாங்கிட்டீங்க. தேர்ட் பிரைஸ் ரிஹானா. திக்குல் துவா மெமரி ஃபர்ஸ்ட் பிரைஸ் அல்மாஸ். Second prize, T. Shifana. Almas first prize, Dhikr Dua Memory. First prize, Almas. Second prize, T. Shifana. Third prize, Rida Fatima. Asmaul Husna. First prize, Rihana Fatima. Rida Fatima. Asmaul Husna first prize, Rihana Fatima. Second prize, T. Shifana. Second prize, Hussein. Second prize, Hussein. Third prize, Rida Fatima. Tamil hand. Third. First Rihana Fatima. Second Hussein. Third Rida Fatima. தமிழ் ஹேண்ட் ரைட்டிங். அடுத்த பரிசு நம்முடைய மதரசாவுடைய மிகப்பெரிய ஒரு உதவியாளர் ஜூனியர் சாஹிப் அவர்கள் வழங்குவார். தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் ஃபர்ஸ்ட் டி ஷிஃபானா. செகண்ட் பிரைஸ் ரிஹானா ஃபாத்திமா. தேர்ட் பிரைஸ் ரிதா ஃபாத்திமா. Language game. First prize, Saharuddin. Second prize, Almas. Third prize, Wais. Lemon and spoon. First prize, T. Shifana. Second prize, Muhammad Irfan. Irfan Malia. Third prize, Ajmal. அடுத்தபடியாக நம்முடைய இமாம் அவர்கள் பரிசளிப்பார்கள். ஸ்டோரி ரைட்டிங். ஃபர்ஸ்ட் பிரைஸ் டி ஷிஃபானா. செகண்ட் பிரைஸ் ஆஷிஃப் கான். தேர்ட் பிரைஸ் ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ரிதா ஃபாத்திமா, ரிஹானா ஃபாத்திமா. ரிதா ஃபாத்திமா, ரிஹானா ஃபாத்திமா. சீக்கிரம். Drawing. First prize, yes, Shifana.
Second prize Rida Fatima. Third prize Fazia Fatima. Fazia Fatima. Qira'an first prize Ajmal. अगला लिखना सेकंड प्राइज शेख फरहान मोहम्मद मुजम्मिल ரெண்டு பேர் अजमल शेख फरहान तुम पढ़ो Third prize Sahiruddin. Hifl Quran Manana Poti. First prize அது சொல்லியாச்சு வாங்கியாச்சுல ஆகிட்டீங்க இன்ஷா அல்லாஹ் இன்னும் சீனியர் குழந்தைகளுடைய பரிசு தான் வழங்க வேண்டியிருக்கிறது. அதே போல இன்னும் 2 போட்டிகள் இருக்கு. அது வந்து இன்ஷா அல்லாஹ் பெண்கள் மட்டும் இருக்கக்கூடிய வகையில் வழங்கப்படும். இன்ஷா அல்லாஹ் நமது மதரசா அல்லாஹ்வுடைய கிருபையால மாபெரும் கிருபையால மிகவும் நல்ல முறையில் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. சென்னை பத்ரியாவிலே அங்க இருக்கக்கூடிய சிலபஸின் அடிப்படையிலே முபல்லிகா ஆலிமாக்களுக்கான பாடங்கள் நடத்தப்பட்டு சென்னையில் வைத்ததனுடைய பட்டமானது வழங்கப்படுகிறது. அவர்களை கௌரவிக்கும் விழாவானதுதான் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் 2 முபல்லிகாக்களுடைய பெற்றவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் சப் ஜூனியர் கொடுக்கலையா? சப் ஜூனியர் வாங்கலையா? 2 முபல்லிகாக்கள் பஷீர் பாய் அவர்களுடைய மகளார் ரோஷினி, நம்முடைய அலி உஸ்தாதும் இதே போல சாதி உஸ்தாதும் நிதியத்தின் சப்பாக இருந்தவர்களும் வழங்குவார். முபல்லிகா பட்டம் பெற்ற ரோஷினி அவர்களுக்கு அவருடைய தந்தை பஷீர் பாய் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. முஸ்தபா பாய் அவர்களுடைய மகளார் ஷமீமா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நம்முடைய நௌஷாத் தத்தாஃபி உஸ்தாத் அவர்களும் சுஹைல் கௌரி உஸ்தாத் அவர்களும் வழங்குவார். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வலில்லாஹி இவர் 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய வீட்டில் யாரோ ஜென்சி அடுத்தபடியாக சப் ஜூனியர் குழந்தைகளுடைய திக்ர் துவா மனனம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் முகமது நீஷான். செகண்ட் பிரைஸ் ஜுவைரியா ஃபாத்திமா தபஸ்ஸும். ரெண்டு பேர் ஜுவைரியா ஃபாத்திமா தபஸ்ஸும். थर्ड प्राइज मोहम्मद फरमान मेमोरी टेस्ट. फर्स्ट प्राइज तबस्सुम. सेकंड प्राइज मोहम्मद रीशान. थर्ड प्राइज शाफी. मोहम्मद रीशान थर्ड प्राइज मोहम्मद शाफी. बॉटल फिलिंग. फर्स्ट प्राइज शाफी. सेकंड प्राइज अमीन. थर्ड प्राइज तबस्सुम. ड्राइंग. फर्स्ट प्राइज मुजम्मिल.
சப் ஜூனியர் முதல்வர். செகண்ட் பிரைஸ் மோசின் வரல, 2 பேர் வரல. முகமது நீஷான் தேர்ட் பிரைஸ் டிராயிங். கிரான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் உவைஸ். Second prize Tanzia Begum. Third prize Muhammad Nishan. Hifulur Nishan. Third. Hifulur Koti. First prize Tanzia Begum. Second prize Muhammad Nishan. Third prize Uwais. இன்ஷாஅல்லாஹ் நமது மதரசாவிலே 5ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு சென்ற வருடம் எழுதப்பட்டது. அதில் 2 மாணவிகள் மாநில அளவிலே ஸ்டேட் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் செகண்ட், 2ம் நம்முடைய மதரசா மாணவிகள். ஹாஃபிதாவான ஷாஃபின் அவர்கள் ஸ்டேட் ஃபர்ஸ்டும், முபல்லிகா பட்டம் பெற்ற மாணவி ஃபாத்திமா பேகம் அவர்கள் 2வது பரிசு பெற்றிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் ஆண்களுடைய இந்த நிறைவு விழா முடிந்த பிறகு மேடையில் வைத்து உஸ்தாதி மக்கள் ஏனைய தலைவர்களுக்கு முன்னால் இன்ஷா அல்லாஹ் வழங்கப்படும். இந்த செஷன் ஆனது தற்போது 3 சொலவாத்துகளுடன் நிறைவு செய்யப்படுகிறது. இது முடிச்சதுக்கு அப்புறம் பெண்கள் அப்படியே உட்காருங்க. சீனியர் குழந்தைகளுடைய பரிசு கொடுக்கல, அது உஸ்தாதி மக்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த பரிசை வழங்குவாங்க. ஆண்கள் ஜமாத்துக்கு நேரமானால இன்ஷா அல்லாஹ் பள்ளிவாசலுக்கு நகர்கிறார்கள். ஏராளமான மக்கள் நம்முடைய இந்த விஷயத்திற்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. நம்முடைய ஜுனியர்கா, அதே போல நம்முடைய அஷ்ரஃப் பாய் அவர்கள், நமக்கு உணவு வழங்கியவர்கள், பானுஸ்தாதிமா அவர்களுடைய மாமியார் அவர்கள் வஃபாத்தா இருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு அவர்கள் வெளிச்சமாக்கட்டும். நீஷானுடைய வீட்டில் பாட்டியார் அவர்கள் டீ ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. கிஃப்ட்டுகள் வாங்குறதுக்காக உதவி செஞ்சவங்க, ஏனைய பரிசுகள், இந்த ஏற்பாடுகளை செட்டு, ஸ்டேஜ், இந்த மண்டபத்துடைய வாடகை எல்லாத்தையுமே பெற்றவர்களும் உங்களால் முடிஞ்ச ஷேர் செஞ்சிருக்கிறாங்க. இதே போல முபீன் பாய் அவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் கைரையும் வரத்தை ஏற்படுத்தி தருவானாக. நம்முடைய மதரசாவுடைய விஷயத்திலே ஒத்துழைக்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் கைரையும் வரத்தை ஏற்படுத்தி தருவானாக. இன்ஷா அல்லாஹ் மிகவும் சிறப்பான முறையிலே அடுத்த 2ஆம் ஆண்டு விழா இதைவிட இன்ஷா அல்லாஹ் 10 மடங்கு பெரிய அளவிலே நடக்கும் என்ற ஒரு ஆசையை எதிர்பார்ப்பாக நான் உங்களிடத்திலே வைக்கின்றேன். துஆ செய்யுங்கள். நம்முடைய மதரசாவிலே குழந்தைகளுக்கான இடம் என்பது மிகவும் போதுமானதாக இல்லை, சிரமமாக இருக்கிறது. 4 ஷிப்டுகளாக மதரசா எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் அந்த குறிப்பிட்ட சில ஷிஃப்ட் தவிர்க்க முடியாத காரணத்தினால் அதிகமான குழந்தைகள் இதிலே வருகிறார்கள். பள்ளிக்கூடம் முடித்து வர வேண்டியவர்கள், டியூஷனுக்கு செல்ல வேண்டியவர்கள், அந்த ஷிஃப்ட் குழந்தைகளை ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டாக அந்த நேரத்தில் வந்துடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5ல இருந்து ஒரு 7 மணி வரைக்கும் ரொம்ப சிரமமா, ரொம்ப ஜாமா தான் குழந்தைங்க உட்காடுறாங்க. இப்போ பாடம் எடுக்கும்போது ரொம்ப காமெடியா இருக்கும். நான் பாடம் எடுக்கும்போது என் பாடத்தை கேட்க வேண்டிய குழந்தைங்க அலிஸ்தா பாடத்தை கேட்டுருப்பான். ஏன்னா அவர் அந்த பக்கம் உட்காந்து அவர் சுத்தப்பட்டிருப்பாரு. அவர் கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்க குழந்தைங்க என் பாடத்தை கேட்டுருப்பாங்க. நம்ம மதரசா குழந்தைங்களுக்கு டேலண்ட் அதிகம். ஒரே நேரத்துல 2 கிளாஸ் உடைய பாடத்தை கேட்பாங்க. அலிஸ்தா கிளாஸும் கேட்பாங்க, என் பாடத்தையும் கேட்பாங்க. அதே பக்கம் அந்த பக்கம் பானுஸ்தாதிமாவுடைய கிளாஸும் கேட்பாங்க, சஜிஸ்தா உஸ்தாதிமாவுடைய கிளாஸும் கேட்பாங்க. இப்படி குழந்தைங்களாம் 2 பாடத்தை ஒன்னா படிச்சுட்டு வராங்க. அல்லாஹ்வுடைய கிருபைன்னு சொல்லலாம். அதாவது மிகவும் சிறப்பான சூழல். இன்ஷா அல்லாஹ் நல்ல வசதியோட நல்ல அளவில் செய்யறதுக்காக
நீங்க துஆ செய்யுங்க. அல்லாஹ் துணை நிற்பான். நம்முடைய பள்ளிவாசல் நிர்வாகிகளும் இருக்கிறாங்க, எல்லாரும் நமக்கு ஒத்துழைப்பாங்க. நம்முடைய ஜாவிதுவா இருக்கிறாங்க, எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் நமக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, பொட்டணமாக வழங்கப்படும். போகக்கூடிய நேரத்தில் வாங்கினது. இந்த பரிசு வாங்கின குழந்தைங்க கொஞ்ச நேரத்துக்கு வெளியே நின்னா நல்லா இருக்கும். அதே போல மீலாது கேம்பெயின் 1500வது நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. ஒரு நபருடைய நினைவு 1500 ஆண்டுகள் கழிந்தும் நினைவு கூறப்படுகிறது. அதே போல அவர்களை குறித்து சொல்லப்படுகிறது, பேசப்படுகிறது, பாடப்படுகிறது, புகழப்படுகிறது, பின்பற்றப்படுகிறது என்று சொன்னால் அல்லாஹ் படைத்த நாளிலிருந்து இன்று வரையிலும் கியாமத்து நாள் வரையிலும் கியாமத்திற்கு பிறகும் நமது நபி கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமாகத்தான் இருக்க முடியும். இன்ஷா அல்லாஹ் இந்த 1500வது பிறந்த நாளை முன்னிட்டு நமது தாருல் ஹபீப் அகாடமி ஒரு வருடத்தினுடைய செயல் திட்டங்களை தீட்டி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஜாவித் பாய் மேடம் ஒரு வருடத்தினுடைய செயல் திட்டம் தீர்மானித்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தாருல் ஹபீப் உஸ்தாதுமார்களும் நிர்வாக பெருமக்களும் பெற்றோர்களும் குழந்தைகளும் எல்லாரும் சேர்ந்துதான் என்ன செய்யணும், இந்த செயல் திட்டத்தை வெற்றி பெற செய்யணும். கொஞ்ச நேரம் அந்த செயல் திட்டங்கள் ஒன்று ஹர் கர் மௌலித். நம்முடைய காந்தல் பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய மதரசாவில் படிக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுடைய வீட்டிலும் மதரசாவின் சார்பாக ஒரு மௌலித் மஜ்லிஸ் இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு செய்யப்படும். எந்த விதமான ஆதாயங்களையும் எதிர்பார்க்காமல் கண்டிப்பாக ஹதியாக்களை வாங்கும் என்ற உறுதிமொழியோடு எவ்வளவு வற்புறுத்தி கொடுத்தாலும் வாங்க மாட்டோம்னு சொல்லக்கூடிய ஒரு உறுதிமொழியோடு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய எல்லா மதரசா குழந்தைகளுடைய வீடுகளிலும் மௌலித் மஜ்லிஸ்கள் இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு செய்யப்படும். இதற்கு நீங்க தான் ஒரு டேட்டை எங்களுக்கு கொடுக்கணும், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லணும். இந்த மாசம் இல்ல இன்ஷா அல்லாஹ் ஒரு லாங் டைம் பிளானிங். அதே போல ஒரு கிராண்ட் குர்தா மஜ்லிஸ் ஆனது இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு செய்யப்படும். அதே போல மஹ்ஃபிலே தரூத் மஜ்லிஸ், அதாவது ஸலவாத் மஜ்லிஸ் இன்ஷா அல்லாஹ் வாராந்திரம் ஒவ்வொரு பகுதிகளை தேர்வு செய்து அந்த இடத்திலே ஸலாத் மஜ்லிஸ்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு வரும். அதே போல 1500 நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்த சீரியஸ் என்ற பெயரில், அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு 1500 வீடியோக்களை ஏற்பாடு செய்து நம்முடைய ஹபீப் ஹியா என்ற யூடியூப் தளத்திலே இன்ஷா அல்லாஹ் அது பதிவேற்றம் செய்யப்படும். அதே போல 1500 நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்த கேள்வி பதில் ஆனது இன்ஷா அல்லாஹ் நம்முடைய குழந்தைகளுக்கும் அதே போல விருப்பமுடையவர்களுக்கும் கட்சி பயிற்சி தரப்படும். வாங்க பள்ளிவாசல் நிர்வாகி 1500 கொஸ்டின் ஆன்சர் இன்ஷா அல்லாஹ் ஒரு வருஷத்துக்குள்ள நம்முடைய மதரசா குழந்தைகளுக்கும் அதே போல விருப்பப்படக்கூடிய பெண்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் அதற்கான ஒரு வாய்ப்பு. அதே போல வரக்கூடிய ரபியுல் அவ்வல் 12 வெள்ளிக்கிழமை 5ஆம் தேதி 1500 ஸ்வீட்ஸ் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய காந்தல் பகுதியில தாருல் ஹபீப் மதரசாவினுடைய முயற்சியிலே வழங்குவதற்கான ஒரு திட்டத்தை செயல்படுத்தி தீர்மானித்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த ஸ்வீட் வழங்கும் அந்த நல்ல திட்டத்திலே உங்களுடைய பங்களிப்பு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் அதை பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவங்க 10 ஸ்வீட், ஒரு ஸ்வீட் வந்து 10 ரூபா தான் இருக்கும். அது போன்ற
1500 ஸ்வீட்ஸ் இன்ஷால்லா மாற்று மதத்தினர்களுக்கு எல்லாம் எங்களுடைய ரசூல் பிறந்து 1500 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்முடைய மாற்று மத சகோதரர்களுக்கு நாம தெரியப்படுத்தணும். அவங்க அப்பதான் ரசூலுல்லாஹை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி செய்வாங்க, தேட ஆரம்பிப்பாங்க. அம்ரீன் அம்ரீன் ஹிஃபானா அம்ரீன் ரிஹானா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்ஷால்லா அந்த செயல் திட்டத்தை எல்லா பெற்றோர்களும் பொறுப்பெடுத்து ஒரு 10 ஸ்வீட் நான் வாங்கி தரேன், ஒரு 50 ஸ்வீட் நான் வாங்கி தரேன், ஒரு 500 ஸ்வீட் நான் வாங்கி தரேன்னு சொல்லி இன்ஷால்லா ஒவ்வொருத்தங்களும் அதை பொறுப்பெடுத்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க போகும்போதே சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதை நமக்கு விநியோகம் பண்ணணும். நம்முடைய மதரசா குழந்தைங்களை மதரசாவுக்கு வர வச்சு அவங்க கையில கொடுத்து அது எல்லா இடங்களுக்குமே வெளிய ரோடுகள்ல எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். இன்ஷால்லா எல்லாரும் சேர்ந்து ரசூலுல்லாஹ்வுடைய பேர்ல எவ்வளவு நம்ம செலவு செஞ்சாலும் அது குறைவாகாது. ரசூலுல்லாஹ்வால தான் நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வால தான் நம்ம மனிதர்களாக படைக்கப்பட்டோம். அதுலயும் குறிப்பா ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தா அல்லாஹ் நம்மளை பிறக்க செஞ்சிருக்கிறான். ஆதம் நபி உட்பட மூசா நபி உட்பட எல்லா நபிமார்களும் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தா. நாம எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு உம்மத்தா உட்கார்ந்துருக்கிறோம், சமுதாயத்துல ஒரு மனுஷனா உட்கார்ந்துருக்கிறோம். இந்த மாதிரி இருந்தா போதும்னு ஆசைப்படாத ஒரு நபி கூட இல்லை. நபியுடைய அந்தஸ்துல இருந்து நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்களா இருந்தா போதும். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துல சேரணும்னு ஆசைப்பட்ட நபிமார்கள் இல்லாதவங்க இல்ல. அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்காங்க. நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய பேர்ல ஒரு இனிப்பை வழங்குறதுக்காக இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், நம்ம மனம் வந்து முன் வர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரெல்லாம் நமது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திட்டத்திலே சேருகிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய கல்வில ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் அதிகப்படுத்தி ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவானாக. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசர் வாங்கி அருந்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நம்முடைய பரிசு வாங்கின குழந்தைங்க கொஞ்ச நேரம் வெளியே உட்கார்ந்தீங்கன்னா, அதே போல ஆண்கள் இன்ஷா அல்லாஹ் 3 ஸலவாத்துகளோடு இந்த நிகழ்வு முடிவு பெறுகிறது. அதற்கு பிறகு பெண் குழந்தைகளுக்கு மட்டும் சீக்கிரமா பரிசளித்து அவர்களை அனுப்ப வேண்டும். போட்டியில கலந்துகிட்ட எல்லா குழந்தைகளுக்கும் பரிசு இருக்கு இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் கொடுத்துடலாம். கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. இந்த இவங்களுக்கு முடிச்சுட்டு கடைசியில எல்லாருக்கும் கொடுத்துடலாம், சரிங்களா? பரிசு வாங்காத குழந்தைங்க இருந்தீங்கன்னா ஒரே நிமிஷம் அப்படியே உட்காரு. பரிசு சுத்தமா கிடைக்காது. மத்தவங்க எல்லாம் போங்க, கிடைச்சவங்க எல்லாம் போங்க. Hey,